இப்ப இந்த கெட்டப் பார்க்கும் போது எங்க 2 பேருக்குமே பயங்கர நிறைய டவுட்ஸ் வருது. இது அடுத்த படத்துக்கான கெட்டப்பா, ஹீரோவா இருப்பீங்களோ? ஏன்னா நிறைய வில்லன் கதாபாத்திரத்துல பார்த்ததுனால அடுத்த படத்துல ஹீரோக்கான கெட்டப்பா அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட் வருது. நீங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். இல்லைங்க, நான் வந்து எப்பவுமே வில்லனா நடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து வெற்றிமாறன் சாரோட படம் பண்ணிட்டு இருக்கேன், ராஜன் வகையறா. அந்த படத்துடைய லுக்கு தான் இது. ஆக்சுவலா அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி பேசும்போது பேசலாம் நம்ம. ஆமா. ஓகே, சோ ராஜன் வகையறான்னு சொல்லிட்டீங்க. என்ன கேரக்டர், நாங்க உங்களை எப்படி எதிர்பார்க்கலாம்? ராஜன் வகையறா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு ப்ராஜெக்ட். என்னன்னா 1960s நடக்கிற மாதிரி ஒரு பேக்ட்ராப் இது. ஃபர்ஸ்ட் நாள் அந்த செட்டுக்கு போகும்போது தெரியுது அந்த பஸ் ஸ்டாப்பிங், அங்க இருக்கிற பீப்புள்ஸோட காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம ஏதோ ஒரு டைம் மிஷின்ல டிராவல் ஆகி 60s வந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆஃப்டர் தட் வந்து அதில் அப்போ இருந்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நான். ஸோ அப்போ இன்ஸ்பெக்டரோட காஸ்டியூம்ஸ்லாம் வந்து ஆஃப் ட்ராயர், அப்புறம் அந்த பெரிய பெல்ட் வச்ச இது. நான் வந்து தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன் சார் எல்லாம் அப்படி பார்த்துருக்கேன் நான். ஸோ ஆமா, அதே காஸ்டியூம் வந்து நம்ம போடுறப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. வெற்றி சாரோட ப்ராஜெக்ட்னா கேட்கவே வேணாம். அதில் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு டெப்த்தாக இருக்கும் அந்த கதாபாத்திரம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒர்க் பண்ணுறது. ஆமா, அதில் வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னா, நிறைய ஆர்டிஸ்ட், அமீர், கிஷோர், அப்புறம் கென் கருணாஸ், இன்னும் சொல்லிட்டே போலாம், சாய் தமிழ், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க ஒர்க் பண்றது. வெரி இன்ட்ரெஸ்டிங் அது.